Hi dear students, welcome to Way to Career Check YouTube channel. நம்மளுடைய மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2 பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கான சீட் வேக்கன்சி போத் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாய்ஸ் ஃபில்லிங்கான லிங்க் அப்படிங்கிறதையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கான லிங்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான பாஸ்வேர்ட் அண்ட் லாகின் ஐடி கேட்கும். அதை போட்டு என்டர் பண்ணிங்கன்னா இன்னர் பேஜுக்குள்ளே போகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்கும். உங்களுடைய நேம், அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய கம்யூனிட்டி அண்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்து உங்களுடையதான அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணது பெண்டிங்கில் இருக்கும். உங்களுடைய டவுன்லோட் பிடிஎஃப் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பண்ண சாய்ஸ் ஆர்டர் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் காலம் இருக்கும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் காலம் க்ரீன் கலரில் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. க்ரீன் கலரில் இருந்ததுக்கப்புறம் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய பார்த்திங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கும் பண்ணியிருக்கீங்க, பட் பெண்டிங்கில் தான் இருக்கும். எல்லாருடைய சாய்ஸ் ஃபில்லிங்குமே இப்போதைக்கு பெண்டிங்கில் தான் இருக்கும். யாரோடதையும் லாக் ஆகியிருக்காது. ஏன்னா கூடிய சீக்கிரமே மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி எடிட் ஆப்ஷனை அப்டேட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு அந்த ஆப்ஷனை அப்டேட் பண்ணல. இன்னும் கூடிய விரைவிலே பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த சாய்ஸ் ஃபில்லிங்ஸை எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை எனபிள் பண்ணுவாங்க. இப்போ அதுக்கான ப்ராசஸிங் நடந்துகிட்ருக்கலாம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு எடிட் ஆப்ஷன் ஒர்க் ஆகலை. ஆனாலுமே கூடிய சீக்கிரமே அதுக்கான ஆப்ஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்துடுவாங்க. அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். என்னால் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியல, என்னுடைய சாய்ஸை ரீஅரேஞ்ச் பண்ண முடியல, இல்லைனா பிஃபார்ம் கோர்ஸ் ஆட் பண்ண முடியலன்னு ஒரி பண்ணிக்க வேண்டாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கானது ஓப்பன் ஆகி இருக்குது. சாய்ஸ் ஃபில்லிங் எடிட் பண்ணுறதுக்கானது கூடிய சீக்கிரமே பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க. அடுத்து எல்லாருடைய சாய்ஸுமே லாக் ஆகியிருக்காது. கம்பல்சரி நீங்கள் திரும்ப லாக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கான ஆப்ஷன்ஸுமே மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி அப்டேட் பண்ணிடுவாங்க. எல்லாருடைய சாய்ஸ் ஃபில்லிங்க்கு கீழேயுமே பார்த்திங்கன்னா பெண்டிங் ஃபார் லாக்கிங் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் எல்லாருமே கவனமாக பார்த்துக்கோங்க. நிறைய சீட்ஸ் இருக்குது. அதனால் கவனமாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் பார்த்திங்கன்னா கவனக்குறைவிட பண்ணாதீங்க. மிக கவனமாக பண்ணால் மட்டும்தான் நம்மளால் சீட்ஸ் அப்படிங்கிறத வாங்க முடியும். அதனால் எல்லாருமே இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது கவனமாக பண்ணுங்கள். ஒரு சில அப்டேட்ஸ் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி கூடிய சீக்கிரமே கொடுத்துருவாங்க. எப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, சாய்ஸ் லாக்கிங் பண்ணுற அப்படிங்கிற டேப் அப்படிங்கிறத கூடிய சீக்கிரமே அப்டேட் பண்ணிடுவாங்க. அதனால் யாரும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். கம்பல்சரி எல்லாருமே சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறத பண்ணணும். நம்மளுடைய மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி பார்த்திங்கன்னா ரவுண்ட் 2க்கான கவுன்சிலிங் லிங்க் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சீட் வேக்கன்சி அப்படிங்கிறதையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மேலும் இது போன்ற கல்வி சார் தகவலுக்கு இணைந்திருங்கள். வே டு கரியர் செக் யூடியூப் சேனலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க.